கோவை மேயராக ரங்கநாயகி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த கோவையின் மேயர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்நிலையில் கோவை மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவர் பதவியேற்றுக் கொண்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டம் 29வது வார்டு கவுன்சிலராக இருந்த ரங்கநாயகி கோவை மேயராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கோவை மேயராக ரங்கநாயகி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது கோவை மாநகரத்தின் மேயராக ரங்கநாயகி பதவியேற்றிருக்கிறார். இவர் கோவை மாநகரத்தின் 29வது வார்டு கவுன்சிலர் ஆவார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பரபரப்புக்கிடையே இந்த மேயர் தேர்தலால் நடைபெற்ற நிலையிலும் மிக சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் இன்று காலை முதலே கோவையில் முகாமிட்டு திமுகவினருக்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள். திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 97 கவுன்சிலர்களும் ஒரே இடத்தில் இணைந்து இந்த மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து ரங்கநாயகி மேயராக தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது ரங்கநாயகி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி அவர் மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவர் மேயராக பதவியேற்றிருக்கிறார். விக்டோரியா ஹால் எனும் மாமன்ற கூட்டணியில் அவர் மேயருக்கான உடையணிந்து வந்து அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு அமைச்சர் KN நேரு செங்கோல் மற்றும் பூக்கொத்துகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இது தவிர அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் புதிய மேயர் ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அமைச்சர் முன்னிலையில் மேயர் பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.